கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை, கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை. கண்ணீரெல்லாம் ஒன்னா நின்னு உன்கிட்ட பேசணும் கண்ணே கண்ணு. ஓ பிஞ்சு பாதம் தீண்டாத நெஞ்சு, தீ வச்சு வேகாத ஈரப்பஞ்சு. எந்த உயிராய் வந்த உயிரே, கையில் தவழும் சாமி நீதானே. காவியா அது ஒரு வெறும் பெயரல். என் மகிழ்ச்சி, என் வாழ்க்கை, எங்கள் வீட்டு செல்வம், அப்படி நிறைய சொல்லலாம் காவியாவை. 2 பெண் குழந்தைகள். பெரியவள் நிவேதிதா. என் பெரிய மகள் பிறந்தோடனே ஒரு ஐஸ்வர்யம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது. என் பெரிய மகளுடைய வருகைக்கு பிறகு பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் செல்வங்கள் ரொம்ப அதிகமாச்சு. 2வது மகள் பிறந்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியான வீட்டில். எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னா கவலை இல்லையா? அந்த கவலையெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா அந்த கவலையை இந்த 2 பேரும் எனக்கு கொடுக்கல. அதில் காவியா 2வது குழந்தையாக வந்ததுக்கப்புறம் அவளை ஸ்கூலில் அனுப்புறது, சேர்க்குறது அப்படின்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு ஒரு சின்ன இடையூறு கொஞ்சம் மருத்துவ ரீதியாக நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டோம். நானும் என் மனைவியும் நாங்கள் போகாத கோயிலே கிடையாது, நாங்கள் வேண்டாத தெய்வங்களும் இல்லை. காவியா இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நாங்கள் குடும்பத்தில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு பெரிய தவம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படி இந்த திருமண வாழ்க்கை எப்படி அமைப்போகுதுன்னு நினைக்கிறப்ப நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய மைத்துனர் மகன்தான் கணவனாக வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த பர்டிகுலரி நான் நினைக்கல. அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தெரிஞ்சு. எப்படின்னு கேட்டால், பெரிய மாப்பிள்ளை அப்பான்னு தான் கூப்பிட்டாரு, மகன்மார் தான் வழி. இவர் என்னுடைய முறைப்படியே என்னுடைய மைத்துனர் மகன்கிறதுனால என்னை மாமான்னு தான் கூப்பிட்டார். ஆனால் அவரை நான் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது என்னை மாப்பிள்ளைன்னா நான் வச்சு நினச்சி பார்க்க மாட்டேன். ஏதோ என் மகன் மாதிரியே நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், காவியாவை அவர் புரிஞ்சுக்கிற விதம். காவியாவும் அவரை புரிஞ்சுக்கிற விதம் இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய மகிழ்ச்சியும் என்னுடைய நிம்மதியும் என் மனைவிக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பிள்ளைகளாக 2 மருமகன் தான். அதில் என் பேரன் பெரிய பேரன் நாங்கள்லாம் எதிர்பார்க்குறத விட காவியாவனுடைய குழந்தைய அவன் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து என் பேரன் காத்துட்டான். என்னவோ எனக்கு என் மனதில் காவியா ஒரு குழந்தையாக நான் தாளாட்டுறேன். அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய தாளாட்டுற போகிற நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காவியாவுடைய இந்த செய்தி.
இந்த 2 பிள்ளைகளுமே ரொம்ப ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெரியங்களின் உச்சத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமே. ஸோ அந்த வகையில் இத்தனை நாட்கள் நாங்கள் பணிந்து இறைவனை மண்டியிட்டு நாங்கள் வேண்டதுக்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வரம் எங்கள் நடை. அந்த காவியம் வந்து குழந்தையோட மீண்டும் நாம் சந்திப்போம் ஒரு நாளைக்கு. கண்ணான கண்ணுக்கு இமை மேல பெருங்கோபம் தீராதா தீராதா. சருகான உறவொன்னு உசுரான மலரொன்னு சேராதா சேராதா. மகளோட பிரிவென்ன லேசா, உடையாத மனசென்ன மனசா. அரை நொடியாவது பாரு சுடு சொல்லாவது சொல்ல என் மனசோட காயங்கள்